இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, என்னடா நம்ம வந்து RC 390 கிட்ட இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வண்டிக்கு டயர் தான் மாற்ற போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், போன ஸ்பீடில் இங்கே நிறுத்தி வச்சதில் யாரோ உடச்சிருக்காங்க இண்டிகேட்டர்ஸ்லாம். ஆனால் நம்பர் பிளேட் பார்த்தீங்கன்னா நம்ம வண்டி ஓட்டும் போதே பறந்துருக்கு. அண்ட் புது நம்பர் பிளேட் வாங்கியிருக்கோம், நம்பர் பிளேட் மாத்திரம். அண்ட் மெயினாக இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஆக்சுவலாக நம்ம டயர்ஸ் தான். ஸோ இங்கே தெரியுதா, டயர் வந்து கிழிஞ்சி வெடிஞ்சிருச்சு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா டயர் ஆல்ரெடி போயிடுச்சு, மாற்றணும்னு வச்சுட்டு இருந்தேன். எமர்ஜென்சி பர்பஸ்க்காக நான் எடுத்தேன். சரி இப்போ இந்த வண்டியை ஓட்டிகிட்டு போகலான்னு பார்த்தா டயர் ப்ரெஷர் அடிச்சுட்டு ஓட்டும் போதே வந்து வெடிஞ்சிருச்சு. ஸோ அப்படியே டியூப்லெஸ்னால ஓரளவுக்கு ஸ்லோவாகவே மேனேஜ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வண்டியை தான் வந்து டயர் மாற்ற எடுத்துகிட்டு போகிறோம். நம்ம அந்த கிழிஞ்ச டயரில் தான் ஓட்டிகிட்டு போயிட்டுருக்கோம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா. ஆனால் என்னென்னா ஓட்டக்கூடாது, நம்மளுக்கு வேறு ஆப்ஷன் இல்லை. நான் ஓட்டுறேன்னா அப்படி சொல்கிறது உருட்டிட்டு போயிட்டுருக்கேன். அரௌண்ட் 10 கிலோமீட்டர் ஸ்பீக்குள்ளேயே உருட்டிட்டு போயிட்டுருக்கேன். ஏன்னா வந்து நான் ஸ்பீடாக ஓட்ட முடியாது, அலாய் வந்து பெண்ட் ஆயிரும். அதனால் ஸோ இப்படியே பார்த்து உருட்டிட்டு போயிட்டுருக்கேன். டியூப்லெஸ் டயர் தான், லைட்டாக பஞ்சர் இருந்தால் ஓட்டலாம், கிழிஞ்சிருச்சுன்னா ஓட்டவே கூடாது. ஆனால் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணி அதுலேயே போயிட்டுருக்கேன். ஏன்னா நம்மளுக்கு சப்போர்ட்டுக்கு எதுவும் வெஹிக்கிள் நம்ம அரேஞ்ச் பண்ண முடியல அதனால். ஸோ ஒரு நியர்பை தான், இங்கேருந்து என்ன ஒரு அரௌண்ட் 2 கிலோமீட்டர்ஸ் ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் தான் வரும் எனக்கு. அதனால் சரி ஓகே நம்ம மாற்றிடலாம். அண்ட் இங்கே வந்து வீல் பேலன்சிங் பண்ண மாட்டாங்களா, நான் கேட்டுட்டேன். ஸோ நம்ம போயிட்டு டயர் மட்டும் சேஞ்ச் பண்ணிவிட்டு வீல் பேலன்சிங்க்கு வந்து நம்ம அடையாரில் இருக்க MRFல பண்ணுவாங்க. அங்கேயே டயர் ஃபிக்ஸிங்கும் பண்ணுவாங்களாம். ஆனால் வந்து நம்ம டயர் இங்கே பர்ச்சேஸ் பண்ணதுனால இங்கே நம்ம டயரை இங்கேயே வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அங்கே போகலாம். ஏன்னா இது வரைக்கும் ஓட்டுறதே பெரிய ஒரு டாஸ்க்கு. அது இல்லாமல் இங்கேருந்து நம்ம அடையாறு வரைக்கும் ஓட்டிகிட்டு போனோம்னா அது இன்னும் பெரிய டாஸ்க் ஆயிரும். அதனால தான் வந்து இங்கேயே டயர் சேஞ்ச் பண்ணிவிட்டு அடையாரில் போய் நம்ம வீல் பேலன்சிங் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம். உருட்டுலேயே பெரிய உருட்டா வண்டியை உருட்டிகிட்டு இருக்கோம். நான் உருட்டில் வண்டியை உருட்டிகிட்டு இருக்கேன். ஏன்னா வந்து காற்று டயர் வந்து கிழிஞ்சதுனால நம்ம வந்து உருட்டி ஓட்டிகிட்டு இருக்கோம். அண்ட் இங்கே தான் சொன்னாங்க ஆக்சுவலாக ட்ரிபிள் ஹாஸ்பிட்டல்கிட்ட லொக்கேஷன் அமைச்சிருக்காங்க. இருந்தாலும் நம்ம லைட்டாக போய் பார்ப்போம். ஸோ கைஸ், அண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்லேயும் வந்து டயர்ஸ் வந்து ஃபுல்லாக போயிடுச்சு. இங்கே பார்த்தா தெரியுதா. அண்ட் ரியரும் போயிடுச்சு. 2 டயர்ஸும் சேர்த்து தான் மாற்றுறோம். ரெண்டுமே அரௌண்ட் வந்து 8,000 to 9,000 தான் வருது. அண்ட் நம்ம போட டயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா MRF ரெவ்ஸ் FD. இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்போர்ட்ஸ் மாடலுக்கு யூஸ் பண்ணுற டயர்ஸ் தான். பட் வந்து என்ன சொல்கிறது, ஆஃப் ரோடிங் யூஸ் பண்ணலாம், ஆன் ரோடிங் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி 2 பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுற மாதிரி டயர்ஸ். டியூரபிலிட்டி அதிகமாக இருக்கும், லாங் லாஸ்டிங் டயர்ஸ் மாதிரி. ஸோ அதிகமாக கிலோமீட்டர்ஸ் ஓட்டுறதுக்காக தான். ஏன்னா இது நம்ம ரொம்பவே ரோட் பர்பஸ்க்காக தான் யூஸ் பண்ண போகிறோம். அதனால தான் சரி ஓகே அந்த மாதிரி வாங்கிக்கலாம் சொல்லிட்டு யூஸ் பண்ணுறேன். ஏன்னா நம்ம ஆல்ரெடி போட்டிருந்த டயர்ஸ் பார்த்திங்கன்னா MRF ரெவ்ஸ் C1. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 15,000 to 20,000 கிலோமீட்டர்ஸ் வரைக்குமே இதை ஓட்டி டயரை பஞ்சராக்கி வெடிக்க வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ அதனால தான் வந்து நம்ம நிறையலாம் ஓட்டுற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒரு வேரியண்ட்டுக்கும் நம்ம வந்து பைக்ஸ் இருக்கிறதுனால எல்லாத்தையும் வந்து நம்ம ஸ்போர்ட்ஸ் மாடல் டயர்ஸாக யூஸ் பண்ணோன்னா ஆல்மோஸ்ட் இதுக்கு மெஜலஸ் தான் யூஸ் பண்ணணும். அப்படி பார்த்தீங்கன்னா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 6,000 8,000 கிலோமீட்டர்ஸ்லேயே வந்து போயிடும். ஸோ அதெல்லாம் நம்ம வேர் பண்ண ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் வந்து நம்ம கொஞ்சம் டியூரபிலிட்டியோடு இருக்க டயர்ஸ் யூஸ் பண்ணலாம் பெட்டர். அதனால தான் நம்ம இப்போ MRF மாற்றுறோம். இது பார்த்திங்கன்னா தெரியுதா. ஸோ இந்த டயர்ஸ் தான் நம்ம வாங்கியிருக்கோம் ஆக்சுவலாக நம்ம வண்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா. அண்ட் இதுதான் வந்து ரெவ்ஸ் FD. அண்ட் வந்து இதுவும் ரெவ்ஸ் FD தான். அண்ட் இது டோட்டலாக பார்த்தா ரொம்ப ஆஃப் ரோடிங் டயர்ஸ் மாதிரி இருக்குது. அண்ட் ரெக்கமெண்டபிள் ஃபார் அவர் பைக் தான். அண்ட் நம்ம ப்ரைஸிங் வந்து பார்த்திங்கன்னா பில் கொடுத்துருக்காங்க. அண்ட் வந்து ப்ரைஸிங் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அரௌண்ட் 9,100 கிட்ட வந்துருச்சு ஆக்சுவலாக. ஏன்னா ஃபிட்மெண்ட்டுக்கு வந்து 250 ப்ளஸ் வந்து நம்மளோட ஃபிட்மெண்ட்டுக்கு வந்து 250 ப்ளஸ் டயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 8,000 சம்திங் வந்தது. நீங்கள் செக் பண்ணுவோம். ஸோ ஃப்ரண்ட் டயர்ஸ் வந்து 3,750 அண்ட் ரியர் டயர் வந்து 4,900. ஸோ வெறும் டயர்ஸ் மட்டும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து 8,800 900 வந்திருக்கு. ஸோ ஓகே ட்ரை பண்ணுவோம். ஏன்னா வந்து இந்த டயர்ஸ் நம்ம ட்ரை பண்ணதில்லை, ஃபர்ஸ்ட் டைம் இது தான். ஏன்னா வந்து இதுக்கு முன்னாடி டோட்டலாக வந்து இந்த மாடல் இப்போ வந்து ஸ்டாக்ஸ் அவைலபிள் இல்லை போல். ரெவ்ஸ் C1 இங்கே அவைலபிலிட்டி இல்லை. மேபி வேறு எங்கே ட்ரை பண்ணுங்க. ஆனால் பட் ஏன்னா வந்து இது நான் ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணிவிட்டு பார்ப்போம். ஆக்சுவலாக நமக்கு வந்து டியூரபிலிட்டி தான் மேட்ரு. அதனால தான் வந்து இந்த டயர்ஸ் வந்து பார்த்துருக்கோம். நான் இப்போ தான் ரிமூவ் பண்ணிகிட்ருக்காங்க. வீலை ரிமூவ் பண்ணிவிட்டு நமக்கு டயர் சேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. இல்லை பேட் இல்லைண்ணா, வண்டி எடுக்கிறது இல்லை. நான் டயர் அப்படியே விட்டதில்லை, அப்படியே விட்டு தான்.
ஆக்சல்லாம் சரியான ஜாம் ஆகியிருந்தான். நான் ஏன் இந்த டயர்ஸ் போயிருக்கேன்னா எனக்கு டியூரபிலிட்டிக்காக தான் இந்த டயர்ஸ் போயிருக்கேன். ஸோ நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு ஓட்டி பார்த்தா தான் தெரியும் எப்படி இருக்குது, ஹை ஸ்பீடில் எப்படி இருக்குது, வாப்ளிங் இருக்கா இல்லையா, ஹை ஸ்பீட் நல்லா ரீச் பண்ண முடியுதா, ஸ்பின் ஆகும்போது வீல் ஸ்பின் எப்படி இருக்குது, ரொம்ப வந்து ஸ்பின் ஆகுதா இல்லை கரெக்டாக இருக்கான்றதெல்லாம் வந்து மாற்றிட்டு தான் சொல்ல முடியும் ஆக்சுவலாக இப்போது. ஸோ கைஸ் வந்து டயர்ஸ் வந்து ஃபிட் பண்ணியாச்சு. ஆக்சுவலாக வந்து மிஷினில் தான் ஃபிட் பண்ணது. அண்ட் ஃபிட் பண்ணிவிட்டு இப்போ வந்து ரியர் டயர் மாட்ட போகிறாங்க. அண்ட் வந்து ஃப்ரண்ட் டயர் இன்னும் மாற்றலை. இப்போதைக்கு வெறும் ரியர் டயர் தான் வந்து ஃபிட் பண்ணியிருக்காங்க. அண்ட் நல்லா தான் இருக்குது, பார்க்க நல்லா இருக்குது. அண்ட் ஃபுல்லி ஆஃப் ரோட் டயர் மாதிரி இருக்குது. பரவாயில்ல, ஒரு வாட்டி யூஸ் பண்ணி பார்ப்போம் எப்படி தான் இருக்குன்றது. ஸோ ஆல்மோஸ்ட் டன் முடிஞ்சிருச்சு ரியர் டயரோட வேலைலாம். இன்னும் வந்து டைட் பண்ணணும் வந்து வீலை, அதுக்கப்புறம் முடிஞ்சிருச்சு ஆக்சுவலாக வேலை. நமக்கு வந்து இப்போது நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட் டயர் தான் மாற்றணும். ஸோ கைஸ் இப்போ வந்து ஃப்ரண்ட் டயர் மாற்றிட்டு இருக்காங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு மாற்ற வேண்டியதான். அந்த ஃப்ரண்ட் டயர் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு கிட்ட பார்த்து தெரியுதா? ஃப்ரண்ட்டில் பர்ன் அவுட் பண்ண மாதிரி இருக்குது பாருங்கள். நீங்கள் பார்த்தாலே தெரியும் ஆக்சுவலாக அந்த ஃபோர்க் ஆயில் தெரியுது பார்த்தீங்களா, ஃபோர்க் ஆயில் சீல் கூட லீக் ஆகுது. அந்த ஃபோர்க்கில் அந்த லெக்கே வந்து மாற்ற வேண்டிய இருக்குது. ஸோ ஃபுல்லாக வந்து ரெடி பண்ண வேண்டிய வேலை இருக்குது. ஃப்ரண்ட் டயர் வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க, உள்ளே எடுத்துகிட்டு போயிருக்காங்க. டயரை வந்து மாற்றுறதுக்கு ஃபிட்டிங்லாம் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வரதுக்கு. ஸோ மிஷின் ஃபிட்டிங் தான் இங்கே பண்ணிகிட்ருக்காங்க. அந்த கையில் தட்டி இந்த மாதிரி பண்ணுறதுலாம் இல்லை, ஃபுல்லி மிஷின் ஃபிட்டிங் தான் பண்ணுறாங்க. அந்த மாட்டியாச்சு, ஃப்ரண்ட்ஸே மாட்டியாச்சு, பேக்லேயும் மாட்டியாச்சு, ரியர்லேயும் மாட்டியாச்சு. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா வண்டி வந்து பாலிஷ் போட்டாலுமே டயர் கொஞ்சம் பழசாக இருந்தால் கொஞ்சம் ஓல்டு மாடல் மாதிரி தெரிஞ்சிடும். அது ரொம்ப கொஞ்சம் பழைய வண்டின்ற மாதிரி ஃபீல் காமிச்சிடும். அண்ட் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன், இந்த டயர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துலலாம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு சின்ன மார்க்கிங் இருக்கும். அதான் வந்து உங்களோட டேட் ஆஃப் மேனுஃபேக்சரிங். ஓகேவா? ஸோ நான் உங்களுக்கு பக்கத்துலேயே வந்து சைடில் ஃபோட்டோவில் எடுத்திருக்கேன், ஃபோட்டோவில் காட்டுறேன். அண்ட் என்ன போட்டிருக்கேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா 3324, ஃப்ரண்ட் வந்து 3324, ரியர் வந்து 0624. ஸோ 0624 3324 என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓகே. ஸோ பில்லு வாங்கிட்டேன், தேங்க்யூ ப்ரோ. ஸோ அந்த 06ன்றது பார்த்தீங்கன்னா வீக், ஃபஸ்ட்டு 2 நம்பர்ஸ் வந்து வீக்கை வந்து சொல்லும், நெக்ஸ்ட் 2 நம்பர்ஸ் இயர், எந்த இயர்னு. ஸோ அதே மாதிரி 33ன்றது வீக்கு அண்ட் 24ன்றது இயர். இது 24 இயர் மேனுஃபேக்சர் அண்ட் 33rd வீக் ஆஃப் 24. ஸோ 33rd பார்த்தீங்கன்னா வீக் வந்து உங்களுக்கு ஆகஸ்ட்டில் வரும். ஸோ இது ஆகஸ்ட் மேனுஃபேக்சர் டயர் ஃப்ரண்ட்டு. அண்ட் ரியர் வந்து 0624. 06ன்றது வந்து ஃபெப்ரவரி டயர்ஸ். ஸோ 2024 ஃபெப்ரவரி டயர்ஸ். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து வாங்க. நியூ எடிஷனாக பாருங்கள். மேக்ஸிமம் நியூ டயர்ஸ் வாங்கினீங்க தான் உங்களுக்கு சாஃப்ட் காம்பனண்ட்டாக இருக்கும், கிரிப் நல்லாயிருக்கும், ஹார்ட் ஆகாமல் இருக்கும். அண்ட் வந்து உங்களுக்கு வேல்யூ அதுதான் டயர்ஸ்க்கு. ஓகே ப்ரோ, தேங்க்யூ சார். ஸோ கைஸ் வந்து போட்டாச்சு. ஆக்சுவலி வந்து ப்ரோ வந்து எக்ஸ்பிளைன் பண்ணார் டயர் பஞ்சர் ஆயிடுச்சு என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் மஷ்ரூம் பஞ்சர் வந்து போடுவாங்கன்னு. ஸோ அதுதான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாரு. ஸோ இந்த வண்டி முடிச்சாச்சு, வண்டி எடுத்துகிட்டு கிளம்ப வேண்டியதான். ஸோ கைஸ் வண்டி எடுத்துகிட்டு கிளம்ப வேண்டியதான். ஆக்சுவலாக ப்ரோ உள்ளே கூப்பிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தார் மஷ்ரூம் பஞ்சர் பற்றின ஒரு நல்ல ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தாரு. ஏன்னா வந்து புது டயராக இருக்கும்போது நீங்கள் வந்து நார்மலாக நம்ம டியூப்லெஸ் டயருக்கு ஒரு பஞ்சர் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி போடாதீங்க. அது மாதிரி போடும்போது டயரோட லைஃப் போயிடும். அப்படி போடுறது ஆக்சுவலாக ரெக்கமெண்டபிள் இல்லை, அது உங்கள் டயரை ஸ்பாயில் பண்ணிடும்ன்றது தான் சொல்லிட்டு இருந்தார். முடிஞ்ச அளவுக்கு மஷ்ரூம் பஞ்சர் போட பாருங்கள். ஏன்னா வந்து மேக்ஸிமம் ப்ரெஷரில் பஞ்சர் ஆயிடுச்சுன்னா கூட நீங்கள் வந்து ஃபுல்லாக ஏர் ஃபில் பண்ணிவிட்டு அதை வேறு எதனா லொக்கேஷன் எடுத்துகிட்டு போய்ட்டு மஷ்ரூம் பஞ்சர் போடுற இடமா பார்த்து போங்க. ஏன்னா வந்து அப்படி போட்டால் தான் டயரோட லைஃப் தரும். அவங்களை ஸ்பெண்ட் பண்ணும்போது நீங்கள் வேஸ்ட் பண்ணிடாதீங்க டயர்ஸை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். ஸோ அதை பற்றி எக்ஸ்ப்ளனேஷன் தான் கொஞ்சம் கேட்டுட்டு வந்தேன். அண்டு ஆக்சுவலி நல்லா தான் சொன்னார். ஏன்னா ஆக்சுவலி நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க
நீங்கள் வந்து டியூப்லெஸ் டயர் தான் நீங்கள் நார்மலாக பஞ்சர் போட்டுக்கலான்ற மாதிரி. ஏன்னா அவர் என்ன சொன்னார்னா, இங்கே போடணும் தான் இல்லை, எங்கே வேணாலும் போட்டுக்கலாம், ஆனால் மஷ்ரூம் பஞ்சராக போட்டால் தான் உங்களுக்கு வந்து லைஃப் டயர்ஸ்க்கு. ஏன்னா வந்து அதுக்கப்புறம் டயர் சீக்கிரம் போயிடுச்சு அப்படின்னு சொல்லக்கூடாதுன்றது தான் அவர் சொல்ல வந்தது. அண்ட் நார்மல் பஞ்சர் வந்து நீங்கள் ரொம்ப டயர்ஸில் வந்து அந்த பட்டன்ஸ் இல்லை, பேட்டர்ன் வந்து ரொம்ப தேஞ்சிருச்சு அந்த மாதிரின்ற டைமில் வந்து நீங்கள் நார்மல் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து ஆல்மோஸ்ட் அதுக்கு நீங்கள் அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இல்லை. ஏன்னா மஷ்ரூம் பஞ்சர் இவங்க சார்ஜ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 250. அண்ட் வெளியில் வந்து ஒருத்தவங்க ஒரு மாதிரி சார்ஜ் பண்ணுவாங்க. சில பேர் 500 கூட சார்ஜ் பண்ணுவாங்க, சொல்ல முடியாது. ஸோ அதனால் வந்து அதுக்கேற்ற மாதிரி பார்த்து நம்ம யூஸ் பண்ணிக்க வேண்டியதான்றது தான் சொன்னேன். அண்ட் டயர் மாற்றம் பார்த்தீங்கன்னா நமக்கு முக்கியமாக பிரேக்ஸ் வந்து ரொம்ப வீக்காக இல்லை. ஆக்சுவலாக வந்து ஏன்னா டயர் ரிமூவ் பண்ணிவிட்டு பிரேக்கில் வந்து ஏர் லாக் ஆகிருக்கும். ஸோ அந்த இதெல்லாம் வந்து கொஞ்சம் ரிலீஸ் ஆகி கொஞ்சம் டைட்டாக ஆகணும். அதனால் வந்து பார்த்து ஓட்டணும். எடுத்தோடனே ஸ்பீடெல்லாம் ஓட்டி பிரேக் பிடிக்கல தெரியல அந்த மாதிரி கிராஷ் ஆகிறதுலாம் வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஸோ அதுவும் பார்த்துக்கணும். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அண்ட் ரைஸ்டாக இருக்குது ரொம்ப. நம்ம ஃபஸ்ட்டு ப்ரெஷரே எல்லாம் போட்டு வந்தோம், டயர் ப்ரெஷரு ஃபுல்லாக ஃப்ளாட் டயரில் ஓட்டிகிட்டு வந்தோம். அதனால் வந்து ரொம்ப கீழே ஓட்டிகிட்டு வந்த மாதிரி இருக்குது. இப்போ வந்து ஃபுல்லாக டயர் ப்ரெஷர் வச்சதை வந்து நல்லா ரைஸ்டாக இருக்குது வண்டி. அண்ட் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. நல்லா தான் போகுது. ஆனால் ஒரு மாதிரி கிரிப் தான் நல்லா தான் இருக்குது. இன்னும் நம்ம ஓட்ட தான் தெரியும்னு நினைக்கிறேன். அண்ட் நல்லா தான் போகுது. ஆனால் கொஞ்சம் அந்த டிஃப்ரென்ஸ் இருக்கு வச்சுக்கோங்களேன். அந்த ஃபுல் ஸ்போர்ட்ஸ் டயர்ஸ்க்கும் இதில் இருக்கிற இது வந்து மிக்சட் யூஸ் தானே. ஆன் ரோடு அண்ட் ஆஃப் ரோடு, மேக்ஸிமம் ஆஃப் ரோடு தான். ஆனால் வந்து நம்ம ஃபுல்லி ஸ்போர்ட் டயர் யூஸ் பண்ணுவோம். மெட்ஸிலஸ், மிச்சலின் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுற டயர்ஸோட கம்பேர் பண்ணும்போது இதில் அந்த டோட்டல் அந்த கிரிப்பு டிஃப்ரெண்ட் இருக்குது. ஏன்னா வந்து ரொம்ப ரோட் கான்டாக்ட் ரொம்ப டைட்டாக பிடிச்சி விடுற மாதிரி ஒரு ஃபீல் நிறையாவே இருக்குது இதில். அதில் வந்து நம்மளுக்கு ரோட் கான்டாக்ட் பயங்கரமாக இருக்க மாதிரி இருக்காது. ஆனால் வந்து என்ன சொல்கிறது, உங்களுக்கு வந்து அந்த பவர் டெலிவர் பயங்கரமாக இருக்கும் அந்த டயர்ஸ்லேருந்து வரும்போது. அதுலேயும் கிரிப் இருக்குது, இல்லை சொல்ல. இது டோட்டலி வந்து பேட்டர்னே டிஃப்ரெண்ட். ஃபுல்லாக கிரிப்பை பிடிச்சி தான் வர மாதிரி இருக்கும், அதனால் சொல்கிறேன். அண்ட் மற்றபடி நல்லா தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனையெல்லாம் தெரியல. அண்ட் லாங் லாஸ்டிங்காக இருக்கா, நமக்கு டியூரபிலிட்டி தான் மேட்ரு இப்போதைக்கு. ஏன்னா வந்து இது ஆல்மோஸ்ட் நம்ம வண்டி 7 years ஓல்டு. ஸோ அதனால் வந்து இப்போதைக்கு நம்ம டியூரபிலிட்டி மேட்டர்ஸ். ஏன்னா நான் இதுக்கப்புறம் போக போகிற வருஷத்துக்குலாம் ஏற்ற மாதிரி நம்ம வந்து ப்ராப்பராக டயர்ஸ் இருந்தால் போதும், ரொம்ப நாள் ஓட்டுற மாதிரி. மற்றபடி வேறு எதுவும் இல்லை. அண்ட் வந்து டயர்ஸ்க்கு வாரண்டியும் இருக்குது. ஆக்சுவலாக 6 years வாரண்டி கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் பில்லு தேவை. அப்படி பில்லு இல்லைன்னா நம்ம நம்பர் போட்டுலே வரும்னு நினைக்கிறேன் டயர்ஸ். அதாவது மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட்டுக்கு மட்டும்தான். அண்ட் நம்ம யாரும் 6 yearsலாம் வந்து யூஸ் பண்ண மாட்டோம் டயர்ஸை. மேக்ஸிமம் ஒரு 2 years அதிகபட்சம் நீங்கள் வச்சு ரொம்ப நாள் வச்சு ஓட்டினா கூட ஒரு 3 years அவ்வளோதான். தவிர இதெல்லாம் மேனுஃபேக்சரிங் டிஃபெக்டில் வந்தால் மட்டும்தான். அவ்வளோதான் கைஸ், நம்ம இதோட வந்து நான் வீடியோ முடிச்சுக்கிறேன். அண்ட் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி டயர்ஸ் வாங்கும்போது டேட் எல்லாமே பார்த்து வாங்குங்க. ஸோ அதான் பெட்டர்.